தமிழ்நாட்டுக்கு தேவை நல்ல தலைவர் தான். இதை நினைக்கும் போது ரொம்பவே பயமாக இருக்குன்னு மாணவர்கள் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் தளபதி விஜய் பேசியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் அந்த மேடையில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு வெற்றிக் கழக சார்பாக 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா இன்று கோலாகலமாக தொடங்கியிருக்கு. ஸோ 2 கட்டமாக நடக்க போகிற இந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக இன்றைக்கி 800க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தளபதி விஜய் பரிசு தொகையை தராரு. ஸோ இந்த விழாக்கு முன்பு சிறப்பு உரையாற்றிய தளபதி விஜய், நடந்து முடிந்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற என்னுடைய தம்பி தங்கை மற்றும் பெருமை கூறிய பெற்றோர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு பண்ண புசி ஆனந்த் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், என் நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பா நண்பிகளுக்கு என் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இளம் மாணவ மாணவிகளை சந்திக்கிறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள மாணவ மாணவியர்களை பார்க்கும்போது எனக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் வருது. எல்லா துறைகளுமே நல்ல துறை தான். அதில் முழு மனதோட கடினமாக உழைச்சா வெற்றி நிச்சயம். உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாட்டில் நல்ல மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் தேவைப்படுறாங்க. நான் தலைவர்னு சொல்கிறது அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் உலகம் தரம் வாய்ந்த மருத்துவர்கள், பொறியாளர்கள் அதிகமாக இருந்தாலும் நமது தமிழ்நாட்டில் இன்னும் சிறந்த தலைவர்கள் இல்லை. அது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. நல்ல தலைவர்கள் தேவை அப்படிங்கிறது அரசியலுக்கும் தான். ஏன்னா அரசியலும் வருங்காலத்தில் ஒரு துறையாக இருக்கணும். அப்போ தான் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வருவாங்க. அப்போ தான் அரசியல் சிறப்பாக இருக்கும். செய்தி என்பது வேறு, கருத்து என்பது வேறு. எது போய் எது உண்மைன்னு ஆராய்ந்து கொள்ளணும். அப்போதான் நம் நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, சமூக தீர்வுகள் பற்றி தெளிவான விவரம் நமக்கு கிடைக்கும். ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்தியை பொய் பிரச்சாரம்லாம் பண்ணி நல்ல தலைவர்களாக காட்டிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல விசாலமான உலக பார்வை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. மேலும் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. தவறான பழக்கத்தில் கொண்டு போகக்கூடிய நண்பர்களை, தவறான பழக்கத்தில் ஈடுபட்டு இருக்க நண்பர்களை நல்வழிப்படுத்துங்க. சமூகத்தில் தற்போது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. பார்க்கும்போது பெற்றோராக ஒரு அரசியல் தலைவராக எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. சில நேரங்களில் அரசியல் தலைவர்களை மட்டும் குறை சொல்ல முடியாது, நீங்களும் உங்களை நல்வழிப்படுத்தணும். ஸோ அதனால் சே நோ டு த டெம்பரவரி பாசஸ், சே நோ டு த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தவறான பழக்கத்துக்கு போனால் அவங்கள நல்வழிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்காரு. ஸோ தளபதி விஜயோடைய இந்த ஸ்பீச் தற்போது இணையத்தில் செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ தளபதி விஜயோடைய இந்த மாசான ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ 2026 தேர்தலுக்காக தளபதி விஜய் மாணவர்கள் மத்தியில் மாதம் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கார். ஸோ இது அவருக்கு வாக்கா மாற வாய்ப்பு இருக்கா? ஸோ தளபதி விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.